வெல்கம் டு குக்கிங் வித் அம்மா சேனல். காலிஃப்ளவர் வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இந்த சைஸ்க்கு நம்ம ஆஞ்சா போதும். இன்னும் சின்னதாக வச்சா நமக்கு குழஞ்சிரும். அதனால் இந்த அளவு திட்டமாக இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். ஏன்னா அது ஏதாவது புழு இருக்கும் அதுக்குள்ளார. தண்ணி தொட்டு பாருங்கள், வித தான் இருக்குது. நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி வச்ச அந்த காலிஃப்ளவர் அப்படியே போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே ஏதாவது புழுக்கள்லாம் இருந்ததுன்னா அது செத்துரும். அப்படியே மேலோட்டமாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தனியாக நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஏதாவது பூச்சிகள் இருந்தாலுமே செத்துட்டு அது வந்து அப்படியே அடியில் தங்கிடும். அதனால் மேலோட்டம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை மட்டும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். கேப்சிகம் எல்லாமே இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, கேப்சிகம்மு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணால் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி எல்லாம் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கரம் மசாலாவை அப்படியே போட்டுருங்க. போட்டு அப்படியே அதை பொரியட்டும். அது எல்லாமே அந்த ஹோல் மசாலா இருக்குது இல்லையா, அதை அப்படியே பொரியட்டும் நல்லா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் போடுங்க. போட்டு வதக்கும் போது கொஞ்சம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து நான் இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு வாசனைக்காக நம்ம இப்போ போடுறோம், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கோபுரமாக 1 ஸ்பூன் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே கொஞ்சம் வதக்கி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அப்படியே இப்போ அந்த தக்காளி பழம் வந்து லைட்டாக கொஞ்சம் குழன்னு ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாம்பார் தூள், அதை கூட நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேப்சிகமையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே காலிஃப்ளவரை வந்து நம்ம போட்டு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம். அதிலே அது வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரையுமே இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வந்து அந்த மிளகாத்தூள், உப்பு, காரம் எல்லாமே காலிஃப்ளவரில் போகிற மாதிரி நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க. அப்புறம் அடியில் இருக்கு இல்லையா மசாலா, அதெல்லாமே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த காய்க்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் காய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். நிறையவும் தண்ணியாக ஆக்கிட்டாலும் நமக்கு வந்து அது டேஸ்ட்டு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் அந்த கேப்சிகமும் காலிஃப்ளவரும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். தேங்காய் 1/4 மூடி, முந்திரி பருப்பு ஒரு 10, கொஞ்சோண்டு கசகசா ஒரு 1 ஸ்பூனு, ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் 1/2 ஸ்பூன். இந்த தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் கசகசா எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட குருமா நல்ல பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த விழுதை, தேங்காய் விழுதை. இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே நல்லா காய் நல்லா வெந்திருக்கு. அந்த கேப்சிகம்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா, இது வந்து ஆப்ஷனல் தான். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனமாக இருக்கும். இந்த கறி குழம்பு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக தான் அந்த 1 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து அப்படியே ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே குலுக்கி ஊற்றிக்கிங்க அந்த மிக்ஸி ஜார். அப்படியே பாருங்கள், அப்படியே நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஆகிடும். கமன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதை வந்து நம்ம இறக்க போகிற நேரத்தில் போட்டுடலாம். அந்த பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நம்ம அப்புறம் கடை கமகமன்னு வாசனையாக இருக்குது. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயும் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சுட சுட காலிஃப்ளவர் குருமா ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.